ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. நினைச்சுட்டு இருக்க. நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றுல நீ என்னை ஒன்னும் செய்ய முடியாது. முதல்ல நெய்தல் படைய கட்டுவேன், என் மீனவன் ஒருத்தனை தொட முடியாது. சிங்கள எப்படி நெய்தல் படை கட்டுவாரு, எப்படி பினராயி விஜயன் கட்டினாரோ அப்படிதான் கட்டுவேன் நான். ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரைனிங் கூடுதலா கொடுப்பேன், நானே கொடுப்பேன். இப்பவே என் பிள்ளைய ராணுவத்துல இருந்து கேட்கிறான், அண்ணன் வந்துட்டுமா நெய்தல் படையை கட்டிடுமா, கொஞ்சம் பொருடான்னு இருக்கேன். பொருடா 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 இருடா, கொஞ்சம் இருடா. எதற்காக இந்த இந்திய கட்சிகள் நமக்கு? பாரதிய ஜனதா எதுக்கு, காங்கிரஸ் எதுக்கு? சொல்லு சொல்லு. உன் தாய்மொழி வழக்காடு மொழியா வருமா, இல்ல வழிபாட்டு மொழியா வருமா, ஆட்சி மொழியா வருமா, அதிகார மொழியா வருமா, பண்பாட்டு மொழியா வருமா? சிங்கப்பூர்ல இருந்து நீ சென்னைக்கு பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு, துபாய் அரபு நாடுகள் இருந்து பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு. ஆனா சென்னையிலிருந்து மதுரைக்கு, சென்னையிலிருந்து கோவைக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள உன் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கா? செத்துப்போ. சும்மா சும்பப்பயிலுக்கு நான் வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடு அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்படிலாம் பேசாத நீ போயிருந்த, அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இனமானத்திற்காக நிற்கிறேன், ஆனால் தன்மானத்தை இருந்துட்டு நிற்க மாட்டேன். தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவார். தேச குடிகளை விட முதலாளியை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த அதிகாரத்திற்கு இருக்கு. ஏன்? இந்த அதிகாரத்தை கட்டமைப்பவனே அவன்தான். முதலாளி பாதிக்கப்பட்டா இவனுக்கு என்ன? அவனிடம் இருந்து வருகிற கமிஷன் துண்டாயிரும். அதனால்தான் இவர்களை என்ன சொல்றோம்? முதல்வர்கள் அல்ல, பிரதமர்கள் அல்ல, புரோக்கர்ஸ். முதலமைச்சர் என்பது ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர். எது ஒன்றுக்கு இந்த தேசிய கட்சிகள் நமக்கு தேவைப்படுது? கச்சத்தீவு மீட்பா? முடியாது. 7 பேர் விடுதலையா? முடியாது. ஈழ விடுதலையா? சாத்தியமே இல்லை. அணு உலை மூடுவதா? முடியாது. ஸ்டெர்லைட்டை மூடுவதா? முடியாது. மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதா? முடியாது. இவங்களை மாதிரி ஒரு ஆளுகளை நீங்க பார்த்துருக்கீங்க? கீழடியில் அகழ்வாராய்ச்சி தோண்டு. ஏன்னா தமிழன் பெருமை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. எப்படி இருக்கு பாரு, தமிழன் நிமிர்ந்துருவான். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொழில் நகரம் வைத்து வாழ்ந்திருக்கிறான் என் முன்னவர். அப்ப அந்த தோண்டுங்கிற இடத்த மூடுவான், நீ மூடுங்கிற இடக்கிறான் ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை தோண்டுவான். எப்படிப்பட்ட ஆட்சி? இப்போது நம்ம தலைவர், மாண்புமிக்க தலைவர் பெருமக்கள், நாங்கள் வந்தால் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பனை மூடுவோம். கொண்டு வந்தது யாரு? கையெழுத்து போட்டது யாரு? எதிர்கால இந்திய நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் ஐயா ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பேசுகிற போது சொல்கிறார், நாங்கள்லாம் ஒன்றும் சொல்லலை, அவங்களாதான் கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள் என்று. அதற்கு கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் உங்கள் பதில் என்ன? ஆகவே அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? அது மட்டுமல்ல, பிளாட்டினம் அகழ்வாராய்ச்சிக்கும் அவர்களே கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள். இதுக்கு தெரியாம போட்டோங்கிறது என்னது? தெரியாம அன்னாரி வளத்தை எனக்கு எழுதி கையெழுத்து போட்டு தருவீங்களா? தெரியாம இன்னும் இந்த கூட்டத்தை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத முதலமைச்சர் இம்பிட்டு பெரிய என்ன கூட்டத்தில் கருணாநிதி வீட்டில் தான் இருக்குன்னு தேடிக்கிட்டு தீர்ற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கு. இப்போலாம் எவனும் தானே தலைவர், தன்மான தலைவர், என்மான தலைவர்னு சொல்றது இல்லை.
ஏன்னா அவன் தெரிஞ்சு இனமானம் தன்மானம் வச்ச ஒரே தலைவன் உலகத்தில் பிரபாகரன் மட்டும்தான் தமிழனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்திய கட்சிகளை ஒழிக்கிறான். நான் மட்டும் இல்லை, அங்கே என் சகோதரன் கர்நாடகாவில் பிரகாஷ்ராஜ், ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாண், தென் மாநிலங்களில் பெரிய வேலையை நாங்கள் செய்வோம். இந்திய கட்சி எது வேண்டாம், அந்தந்த மாநில கட்சிகள் மேலங்குவோம். எங்கள் தாய் நிலங்களை நாங்கள் ஆளுவோம். அப்ப இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளுவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. மத்திய அரசுக்கு இணையான சமநிய தனி அரசு. பணம் அச்சிடுதல், நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, இது மூன்றும் தான் மத்திய அரசுக்கு. தொடர் வண்டி கூட அந்தந்த மாநிலத்தில் நாங்களே நடத்திக்கிறோம். நீ நடத்துவ, தென்னக ரயில்வேக்கு திருச்சியில வேலைக்கு ஆள் எடுப்ப, 1175 பேர்ல 1765 பேர்ல நீ 1200 பேர் வட இந்தியனை போட்டுருவ. நான் ஒரு வரியை கட்டி சம்பளத்தை கொடுத்து தெருவில் தெரிஞ்சிருவேன். வங்கி பணியில நான் இல்லை, தொடர் வண்டி பணியில நான் இல்லை. என்ன இருக்கு எனக்கு? என்ன இருக்கு? இதை நீ பேசு பாசிஸ்ட், செய்யறவன் நேஷனலிஸ்ட். எப்படா டேய்? வந்தவரெல்லாம் வாழ வைத்து விட்டு வாடகை வீட்டுக்கு குடியேறியவர்கள். எங்கள் ஆதி குடிகளை தலைநகரிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஒன்றும் செய்ய முடியல. இங்கே இருந்தவர்கள் எல்லாரும் செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்திற்கு கடத்தப்பட்டார்கள். ஒரே ராத்திரியில் எங்கள் குடிகள் பிடுங்கி வேற இடத்தில் தூக்கி வீசப்பட்டது. செய்தவர்கள் எங்கள் ஆட்சியாளர்கள் தான். ஆனால் அதே இடத்தில் மீண்டும் எமது மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள். நீ எவனுக்கு அந்த இடத்தை கொடுத்திருந்தாலும் சரிதான், இடிச்சு தரமட்டமாக்கி வெளியேற்றி திருப்பி கொண்டாந்து நட்டுருவேன். நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு கோப்பு காணா போயிடுச்சுன்னு சொல்ற நாடு, அந்த நாட்டின் தலைவர்கள் காவலாளி என்று போட்டுக் கொள்கிறார்கள். ஒரு ஃபைல பாதுகாக்க முடியாத நீ நாட்டை எப்படி பாதுகாப்ப? நாட்டின் பாதுகாப்புக்கு நிற்கிற வீரர்களை காப்பாற்ற முடியாத நீங்கள் நாட்டை எப்படி பாதுகாப்பீங்க? சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. எது? இப்தார் விருந்துல தொப்பியை போட்டு கொஞ்சி குடிச்சிட்டு வந்தவன் எல்லாம் அயோக்கிய பயலுக. ஒரு நாள் முஸ்லீம் வேஷம், ஒரு நாள் முஸ்லீம் வேஷம். என்னங்கடா உங்க நாடகம்? என்னது இது? எவ்வளவு காலத்துக்கு எங்களை ஏமாற்றுவீங்க? ஒத்த சீட்டு, 20 சீட்ல ஒத்த சீட்டு, ஒரே ஒரு இடம் முஸ்லீம் லீக் கூட்டணி இருக்குனால ராமநாதபுரத்தில். எவ்வளவு பெரிய ஏமாற்று! ஆனால் சமூக நீதியை நாங்கள் தான் காத்தோம். சமூக நீதி காத்த பெரிய புரட்சியாளர்கள் அந்த 10 விழுக்காட்டு பொருளாதார அடிப்படையில் வாயில எதை பொத்திக்கிட்டு படுத்திருந்தீங்க? முன்னும் பேசல. இந்தியாவிலேயே 2 பேர் தான், ஒன்னு நானு, இன்னொன்னு எங்க அண்ணன் திருமாவளவன், 2 பேர் தான் சண்டை போட்டுது. தமிழர் நிலத்திலே ஆங்கிலம் ஒரு மொழிப்பாடம் மட்டும்தான். உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்களுக்கு மொழிப்பாடம். ஆனால் பயிற்று மொழி எம்முயிர் மொழி தமிழ் தான். ஆங்கில பள்ளிகளை நாங்கள் மூட மாட்டோம். அந்த எண்ணிக்கைக்கு இணையாக தாய் தமிழ் வழி பள்ளிகளை தொடங்குவோம். ஆங்கிலத்தை மொழிப்பாடமாக எங்கள் பிள்ளைகள் படித்து வருவார்கள். அறிவியல், புவியியல், வரலாறு எல்லாவற்றையும் தாய்மொழியிலே கற்று வருவார்கள். பொது தேர்விலே ஆங்கில வழி கல்வியிலே படித்து வந்த பிள்ளைகளோடு என் பிள்ளைகள் மோதுவார்கள். என் பிள்ளைகளை விட ஆங்கில வழியில் கற்ற பிள்ளைகள் அறிவாளியாக இருந்தால் அத்தனை பள்ளிக்கூடத்தையும் மூடிவிடுவோம். ஒரு நாள் தமிழ் வழியில் கற்ற என் பிள்ளைகள் உலகத்தின் உச்சியில் நிற்பார்கள். இதை நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாய்மொழி கல்வி என்பது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போல. அதை கொடுக்க மறுப்பது ஒருவித தேச துரோக குற்றம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான்,
தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை பெற்ற அத்தனை அறிஞர் பெருமக்களும் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள். இங்கேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர்கள் ஐயா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, ஐயா சிவன் போன்றவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் தாய்மொழியில் கற்ற பேரறிஞர்கள். அது புரியாது சிலருக்கு. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், வெள்ளை என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது ஆய்வல்ல மொழி. இந்த புரிதல் என் தம்பி தங்கைகளுக்கு இருக்கணும். பெருசா சண்டை போடுறோம். நம்ம இன்னைக்கு சண்டை போடுறோம், ஒரு நாள் சாதிச்சு முடிக்கிறோம். என்றாவது ஒரு நாள் தமிழ் தேசியனத்தின் மகன் இந்திய பெருநிலத்தின் உயர்ந்த அதிகாரத்திற்கு வருவான் என்ற நம்பிக்கை கொடு. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என் அன்பு சொந்தங்களே, ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது. காங்கிரஸை ஆள்வது, பாரதிய ஜனதாவை ஆள்வது என்கிற முறையை ஒழிக்கணும். இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் வெல்லக்கூடாது. இது எமது கொள்கை முடிவு. எந்த காலத்திலும் இவர்களோடு தேர்தல் உடன்பாடு கிடையாது. மான தமிழ் பிள்ளையின் வாக்கு, மான தமிழச்சி மார்ல பால் குடித்த எவன் வாக்கும் இந்திய கட்சிக்கு விடக்கூடாது. எதற்காக இவர்கள் உன் மொழிக்காக நின்றார்களா? உன் இனத்திற்காக நின்றார்களா? உன் பசிக்கு வந்தார்களா? எதற்காக? 840 மீனவன் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். என்னைக்காவது பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்கினால் அது பயங்கரவாதம், அது தீவிரவாதம், தேசப்பற்று. சிங்கள ராணுவம் என் இன மக்களை கொன்றால் இது பயங்கரவாதம் இல்லையா? சிங்கள தீவிரவாதம் இல்லையா? அப்போது இந்த இனப்பற்று வராதா? ஏன் அப்படி என்னடா நாங்க புறக்கணிக்கப்பட்டோம்? ஒரு தீண்டத்தகாத அவ்வளவு அசிங்கமா இருந்தா எங்களை விட்டு ஏன் வச்சுட்டு அழுகிற? எதற்காக ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டான், மரக்கட்டை வெட்ட வந்துட்டோம். மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்ற கேள்வியை இவ்வளவு பெரிய நாட்டில் ஒருத்த எழுப்பலையே. எழுப்பல. எவ்வளவு வலிச்சிருக்கு எங்களுக்கு. என் காடு என்று சொல்றானடா ஆந்திராவில், அதுபோல இது என் நாடு என்று நான் சொல்லக்கூடாதா? எப்படி? எனக்கு சீட்டு தான் என்று கேட்ட எவனுக்கு நான் சீட்டு கொடுக்கல. எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தா தான் வேலை செய்வேன்னு சொன்னவனுக்கு நான் கட்சியிலேருந்து நீக்கிருக்கேன். கட்சிக்கு வேலை செய்கிறேன், கட்சி என்ன தருதோ அதை ஏற்றுக்கிறேங்கிறவன் தான் இந்த கட்சிக்கான தளபதி வீரன். இதை கொடுத்தால்தான் நான் செய்வேன். நான் போஸ்ட் ஓட்டினேன், நான் துண்டறிக்கை கொடுத்தேன். அப்போ எனக்கு சீட்டுனா அப்போ அதை எதிர்பார்த்தா இதெல்லாம் கொடுத்தியா? நாளைக்கு என்ன எதிர்பார்ப்ப? நீ அமைச்சர் ஆயிட்ட, காசு கொடுத்தா தான் வேலை செய்வேன், நீ மக்கள்கிட்ட சொல்லுவியா சொல்ல மாட்டியா? அப்படி அதனால என்ன செய்யறது? தொடக்கத்திலே துண்டிச்சு அனுப்பிடுது. இல்லை போ, நீ இரு, எனக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும்னு. அந்த நம்பிக்கை என்கிட்ட இல்லையா? நீ கிளம்பிரு. இந்த பயணத்தை வெற்றிகரமா நான் முடிப்பேன்னா என்னை பின்தொடரு, இல்லைன்னா விலகி நில்லு. நான் அடங்காத லட்சிய வெறி கொண்டு பாயிறேன். குறுக்கை யார் நின்னாலும் தூக்கி வீசப்படுவீர்கள். விலகி நின்னுக்கிறீங்க. வராத, நீ வராத. எனக்கு துணை நில்லு, தொல்லையா நிக்காத. படிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல, தடைக்கலாம் நிக்காத. ஆனா உன்னை தாண்டி போகிற துணிவும் தெளிவும் தைரியம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் நீ நினைக்காத. சதறிடுவான், ஓடிடுவான், அங்க நின்றுவாங்க, ஒன்னும் செய்ய முடியாது. ஒற்றையால்
எல்லாரும் என்னைய சுத்தம் அரசு செஞ்சுட்டு இருக்கான். ஒரு ஆள் தான் வந்தேன், ஒரு ஆள் தான். எத்தனாயிரக்கணக்கான எழுச்சி மிக்க இளைஞர்கள் என் படையிலன்னு பார்த்துக்க. எங்களை சுற்றி தான் இருக்குது. தேர்தலில் வெல்றான் தீர்னு தோக்குறேன், ஆனால் அவன் சொல்லியிருக்கான் அவன் தான் தீர்மானிப்பான் தேர்தல் வெற்றின்னு. பாராளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும்தான் இருப்போம். எங்களை சுற்றி எங்களை மையப்படுத்தி தான் அரசியல் நடக்கும். மையத்தை படுத்தி அரசியல் நடத்தாது, நடக்காது ராஜா. இங்க தமிழன் என்று சொல்லி வாக்கு கூடாது. நீங்க நாங்க தமிழன் என்று சொல்லி தான் வாக்கு கேட்போம். அது அது இன்னும் 40 கூட்டம் பேச வேண்டியிருக்கு. 20 நாள் பயணம். தெருவா நான் எழுப்புற கேள்விக்கு தப்பிச்சு போக முடியாது மிஸ்டர் பிரதமர், மிஸ்டர் ராகுல் காந்தி, தப்பிச்சு போக முடியாது மிஸ்டர் பிரதமர். நீங்க பதில் சொல்லிதான். மன்கி பாத்தில் பேசக்கூடாது, மக்கள்கிட்ட மனம் திறந்து பேசணும். வானொலியில பேசி பயன் இல்லை ராஜா, மக்கள்கிட்ட பேசணும். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் யாரு? நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி. எய்ம்ஸ் வருது, எய்ம்ஸ் வருது. இந்த அல்லக்கைகள் 2010 எங்க ஐயா அன்புமணி அடிக்கல் நாட்டினது எங்க? அங்குதான். அந்த எய்ம்ஸ் அது வந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த எய்ம்ஸ் இவங்க திறப்பாங்க, வாங்குற நம்ம மறுபடி வேணாம். ஏன்னு கேளுங்க, பூரா நர்ஸில் இருந்து, கம்பவுண்டில் இருந்து, டாக்டர் இருந்து, இதர் மேக வாட் மேக அவன் வந்துடுவான். எங்க அப்பா உசிலம்பட்டியிலேருந்து போய் படுத்து, யா ஒத்த தலைவலி குத்தா குத்துது அம்பா கே அட சனியம் முடிச்சவன தலைவலிக்குது அப்படிமா அவன் 2 பேரை கத்திட்டு செத்துருவா. இது நடக்கும். அப்ப நாங்க எங்களுக்கு வேலை இல்லை, இதானே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிறது, பாராளுமன்றத்துக்கு அனுக்கிறது, சட்டம் அதெல்லாம் கிடையாது. பிரச்சனை சீமா வராப்பா கூடுப்பா. போராடுறதுக்கு நாங்க, போராட பிரச்சனையை தர்றதுக்கு அவங்களுக்கு ஓட்ட போட்டுறது. நீ இப்படி இந்த உதயசூரியன், இந்த ரெட்டலை, இந்த தாமரை, இந்த கைக்கு ஓட்ட போட்டுக்கிட்டே இரு. ஓட்டு போட்டால் உனக்கு ஒரு கஷ்டமும் தீராது, குஷ்டம்தான் வரும். இப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களை சரியா புரிஞ்சு வச்சிருந்தது ஐயா எம்.ஆர். ராதா மட்டும்தான். வேற அவர் சொல்றாரு, டேய் 25 வருஷமா பொய் பேசு பொழைச்ச வக்கீல் நீதிபதி ஆனவன உண்மை பேசுவான்னு இந்த சனம் நம்புதடாங்கிறது. ஐயோ ஐயோ அவர் சொல்றாரு, இந்த பாவப்பட்ட மக்களை என்னடா பண்ணுவேன்? 25 வருஷமா பொய் பேசி வழக்கு நடத்திக்கிற ஒரு வக்கீல் நீதிபதி ஆனவன அதுல இருந்து உண்மை பேசுவார்னு நம்புகிறாது. என் மக்களுக்கு ஒன்ன நான் சொல்லுவேன், ஓட்டு போடணும், கட்டாயம் போடணும். நோட்டாவுக்கு போடுகிற என் தம்பி தங்கைகள் அந்த முயற்சி கைவிடுங்க. சுவையாக சமைச்சு சாப்பாடை நீங்களும் சாப்பிடாம யாருக்கும் அந்த உணவை தராம குப்பையில் கொட்டுவது எப்படிப்பட்ட செயலோ அப்படிப்பட்ட செயல் தான் நீங்க நோட்டாவில் போடுவது. எங்களுக்கு போடாமல் நீங்க நோட்டாவை போடுவதற்கு காரணம் சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. நாங்களும் சேர்ந்து நோட்டாவுக்கு போட்டுரும். எங்களுக்கு இருக்கிற இடையூறு பாருங்க. இங்க எப்படி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா என் அன்பான மக்கள் தெரிஞ்சுக்கணும். சாதி ஒரு தூணு, மதம் ஒரு தூணு, சாராயம் ஒரு தூணு, பணம் ஒரு தூணு. இது மேலதான் அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திரைக்கவர்ச்சி, அது நடுவால ஒரு தூணு. நாங்க இந்த சாதியத்தை தகர்த்து இப்படி திரும்புறோம், மதம் அதை தாண்டி ஏறி குதிக்கிறோம், அப்புறம் திரைக்கவர்ச்சி அதை தாண்டி அப்படி போறோம், அப்புறம் சாராயம் அதை தள்ளி விட்டு கடந்து போறோம். திடீர்னு பணமழை பெஞ்சிருது. இந்த தேர்தல்ல எல்லாத்தையும் தாண்டி 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 தடகளம் மாதிரி தாண்டி 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 சீமானும் பிள்ளைகளும் ஓடி போய் நிமிரும் போது வெற்றி கோட்டுக்கு முன்னாடி பண மழையை கொட்டிடுறான். அந்த பண மழையில மக்களுக்கு முன்னாடி நாங்க மங்களாயிரும். மழை பெய்யும் போது நமக்கு முன்னாடி இருக்கிறது எதுவும் தெரியாது இல்ல, யாராங்கன்னு வரவங்க அது மாதிரி ஆயிரும்.
ஏன்னா அடர்த்தியான வறுமையில் என் மக்களை வைத்திருக்கிறாங்க. பாதி நாடு அழிஞ்சு போச்சு தஞ்சாவூர்ல. வராத பிரதமர், வராத முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 30 நாள்ல 4 தடவை வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. எதுக்கு? எங்க உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்க ஓட்டு உங்களுக்கு முக்கியம், எங்க வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்க வாக்கு உங்களுக்கு முக்கியம். அவ்வளவு மானங்கட்ட கூட்டமா நாங்க? அவ்வளவு அவ்வளவு. நாட்டின் முதல் குடிமகன் முதலாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு? சிவராத்திரிக்கு வந்திருக்காரு. செத்த பிணத்தை சாத்தி வச்சு எத்தனையோ ராத்திரி எழுதிக்கிட்டு இருந்தோம் ஐயா. ஒரு நாள் வந்திருக்கலாமே. ஒரு நாள் தொட்டதுக்கெல்லாம் டுட்டு போடுற நீங்க இந்த புயலுக்கு பெருந்துயரம், துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன் என்று ஒரு டுட்டு போட்டிருக்கலாமே ஐயா. ஒரு திட்டம். இப்ப வரைக்கும் சொல்றாங்க கச்சத்தீவை மீட்க போராடும்னு. என்ன முதலா கொடுத்த தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவு மீட்க போராடுவோம், அதையே செராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, நகல் எடுத்து. இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? கால கொடுமை. எங்க அப்பத்தா சொல்லும், என்னவோ கால கொடுமை. அது கால கொடுமை. தமிழை ஆட்சி மொழியாக்க நாங்கள் போராடுவோம். 18 ஆண்டுகளா தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்தியா பெண்ண பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்களா எல்லாரும்? ஆட்சி மொழியாக்கன்னு தமிழை ஆட்சி மொழியாக்க போராடுவோம். இன்னும் போராடத்தான் வருது. ஆட்சி மொழியா ஆக்குவோம். இங்க பாருங்க, தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க முடியாது. யாரு? அவங்க தேசிய கட்சிக்காரங்க, பாரதிய ஜனதா காங்கிரஸ்காரங்க. தமிழை ஆட்சி மொழியா ஆக்குவோம் இவங்க 2 பேரும் கூட்டு. நீங்க இங்க பாருங்க, கச்சத்தீவை மீட்க போராடுவோம் இவங்க திராவிட திருவாளர்கள். மேப்படி கோஷ்டி மேலவர்கள், பெரிய நாயமார்கள். என்னன்னு கேளுங்க. அது கொடுத்துதான் திருப்பி எடுக்க முடியும்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏய், ஒன்னு அவன் சொல்றத கேட்கவா, இல்ல நீங்க சொல்றத கேட்கவா? எங்களை என்ன நீங்க எங்களை வச்சு காமெடி நீங்க எதுவும் பண்ணல. நீங்க என்ன தெரியுங்களா, ஒரு மடையர் கூட்டம் நமக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு ரொம்ப நாளா மஞ்ச குளிச்சிட்டாங்க. ராஜா, இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம் ராஜா. ஒன்னும் செய்ய முடியாதுங்கள, நீ ஒன்னும் செய்ய முடியாது, இன்னும் பண்ண முடியாது. 7 பேரை விடுதலை செய்வோம். யார் இவங்க? ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது. அவன் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. நாங்க விடவே மாட்டோம். நான் முதலமைச்சர், நீ சொல்லிட்டு போயிரு பாப்போம். சொல்லிட்டு போயிரு. வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலை 3:30 3:30 கதவை திறந்துருவேன், எல்லாரையும் வெளியெடுத்து. நடக்குதா இல்லையா நீ பாரு. 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லாரும் விடுதலை. அதிகாலையில் வீட்டில் போய் படுத்துட்டு நிம்மதியாருன்றேன். இப்படி செய்து விட்டார், இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அதானது இதானது. நான் படுக்கு தலையினது படுத்துக்கின்றோம். அவர் வழக்கப்படுவான், எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு அந்த வழக்கை எதிர்கொள்வோம். எப்படி எப்படி இவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி ஆட்டம் ஆடணும், இல்லைன்னா வெல்ல முடியாது. சரி, இப்ப என்னன்றாங்க? இப்ப என்ன சொல்ற? கச்சத்தீவை திருப்பி எடு. முடியாது, கொடுத்ததுதான். எப்படியா? கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும், தீர்மானம் போட்டு அனுப்புறோம். முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு.
நான் அப்பவே சொன்னேன், இவன் ஒரு பிரிவினைவாதி, இவன் ஒரு ஆன்டி இந்தியன், இவன் ஒரு தேச துரோகி, இவனை நீங்கள் வெல்ல வைத்து விட்டீர்கள், பாருங்கள் பிரித்து எடுக்க கேட்கிறான், இது பண்ணுவான் அது பண்ணுவான். குவைட் சைலண்ட். திருப்பி திருப்பி வர்றான். கமன் கமன் பாய்ஸ், வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்து என் தேசத்தோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை இன்னொரு தேசத்திற்கு கொடுத்து விட்டு கொடுத்ததுன்னு சொல்ற நீ தேசியவாதியா? நீ தேசியவாதியா? அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தா என் ஆட்சியை கலைச்சி விடு. அப்ப நான் அப்ப 150 இடம் வென்றிருந்தேன்னு வச்சுக்க, இப்ப 234 இடம் வென்றுவேன். நீ ஒன்னும் என்னை பண்ண முடியாது ராஜா, ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொல்றதெல்லாம் நடந்தே தீரும், நடத்தி காட்டுவோம், நடத்தி காட்டுவோம்.